ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்னைக்கு இந்தியன் டூ ட்ரெய்லர் ரிவ்யூ சொல்ல போனேன். இந்தியனா நானாப்பா இந்தியன், அந்த இந்தியன் இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போனால் இதெல்லாம் ஓகே. ஸோ இந்தியன் 96 படம் ரிலீஸ் ஆகிட்டு சங்கர் சார் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த படம் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு இந்தியன் தாத்தா சோதனை போடுற தியாகி, அவருக்கான லஞ்சம் வாங்கின போலீஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி ரிவைண்ட் எடுப்பார், எப்படி நாட்டு மக்கள் திருந்துவாங்க, எப்படி லைக் ரமணா ஸ்டோரி மாதிரினா ரமணாவில் எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்தியன் ரமணா. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணோன்னா ஸோ இப்போ வாங்க நம்ம இந்தியன் 2 பார்ப்போம். ஸோ இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிக்கணும். இந்த படம் லாக்டவுனுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடியே ஓகே, லாக்டவுன் முன்னாடியே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கிராஃபிக்ஸ் வேலை விஎஃப்எக்ஸ் வேலை சொல்லிட்டு இன்னிங்கன்னா ஜூலை 16 ரிலீஸ் ஆக போகணும். ஸோ அந்த ட்ரெய்லருக்கான ரிவ்யூ பார்க்கணும். ஸோ எடுத்தோடனே ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்னென்னா ஊர் இது வேலை இல்லை, கவர்மெண்ட் டாஸ்க்கெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ சித்தார்த் ரோல் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த ட்ரெய்லரில். அவரோட ஆர்டினரி பர்சன் ஓகே. அவர் கவர்மெண்ட் ஏதோ என்னால் அஃபெக்ட் ஆகிருக்காரு. இது கவர்மெண்ட்னாலேயோ இதனால அஃபெக்ட் ஆகினா இந்த மாதிரி இது பண்ணுறார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார் சித்தார்த் சார் இந்த ட்ரெயிலில். ஸோ ஒரு ஆள் இருக்கான், ஹண்டிங் டாக் இருக்கான். ஸோ அப்போனா இந்தியன் டாட்டா ஒரு ஃபேஸே வருது. ஸோ அதில் நெடுமுடி வேணும் சார் நினச்சிருக்காரு ஓகே. ஸோ அது பாட்டு நினச்சிருப்பார். ஸோ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், சேனாதிபதினு ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த இந்தியன் பாட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் அந்த ட்ரெயிலில் காமிப்பாங்க. யார் இந்த இந்தியன். ஸோ அதெல்லாம் ஸோ எனக்கு தோணலாம் கதை இதை பற்றி. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நெடுமுடி வேணும். அவர் ஏதோ ஒரு பணக்காரங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க மில்லியனர்ஸ். ஸோ அவங்கள இது பண்ணதுக்கு இந்தியன் டாட்டாவை கொண்டு வராங்க. அதுக்கு அந்த மாதிரி கதை இருக்கும். இந்தியன் டாட்டாக்கும் அந்த பணக்காரங்களுக்கும் ஏதோ விரோதம் இருக்கும். அந்த மாதிரி சீன்லாம் இந்த ஸ்டோரியாக நான் எதிர்பார்க்குறேன். பாபா எக்ஸாக்டாக ஸ்டோரி என்னன்னா படம் லென்த்தியாக இருக்குது. இந்தியன் 3 வேறு போகுது. ஸோ நான் படத்தான ஸ்டோரி என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ போலீஸ் இந்தியன் டாட்டா யூஸ் பண்ணுவாங்க. எரியுதம்மா நல்ல பணக்காரங்கெல்லாம் லஞ்சம் வாங்கி இது மாதிரி நல்லா இது பண்ணிடுவாங்களா. ஸோ அவங்கள அழிக்க இந்தியனத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஏதாவது இந்தியன் டாட்டாக்கும் அந்த பணக்காரங்களுக்கும் ஏதாவது விரோதம் மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலாம். இந்த ஏதாவது இது பிரச்சனை மாதிரி நாட்டில் அந்த மல்டி மில்லியன் நாட்டில் பிரச்சனைனால இந்தியன் டாட்டா காப்பாற்றாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்பேன் இந்தியன் பார்ப்பேன் படம் பார்த்தேன். ஸோ ட்ரெயிலில் முக்கியமான பிடிச்ச விஷயம் என்னென்னா லாஸ்ட்டில் இந்த கிளைமேக்ஸில் இந்தியன் டாட்டா 6 பேக் செம்மையாக இருந்ததுங்க. கமல்ஹாசன் சார் 6 பேக் ஃபைட் சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா சார் இதில் பணம் வில்லனாக தெரியாது, அதே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் இந்தியன் தீலையும் கண்டினியூ ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைக் விஸ்வரூபம் மாதிரி இந்த கண்டினியூஷன் இருக்குது இந்தியன் 3. அப்புறமா பார்த்தீங்கன்னா விவேக் சார் ஒரு போர்ஷன் இல்லை ட்ரெயிலில் காமிக்குவாங்க. அவரும் இருக்கார் விவேக் சாரும். அப்புறமா மனோபாலா சார்லாம் பார்த்தோம். அவரோட கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் லஞ்சம் வாங்குற ஆஃபீஷியல்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுருப்பார். தென் டெல்லி கணேஷ் சார் சீன்லாம் காமிச்சிருப்பாங்க ட்ரெயிலரில். ஸோ அது மெயின் கதை என்னென்னா ஐ திங்க் வெளிநாட்டில் இருக்க பணக்காரங்க எப்படி இந்தியன் டாட்டா அழிக்கிறாரு அதான் அந்த பேஸ் பண்ணால் கதை இருக்கும். ஸோ அவங்களால இந்தியன் டாட்டாக்கு எப்படி
அந்த இந்தியன் தாத்தாவோட ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. வர்மா கதை செம்மையாக இருந்தது. ஸோ இந்த கதை என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணேன்னு, ஒரு அப்ராட் பணக்காரங்களுக்கும் இந்தியன் தாத்தாவுக்கும் எப்படி மோதலாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, எது மூலியமா அது தெரிய வருது இந்தியன் தாத்தாவுக்கு எப்படி தெரிய வருது இந்த பணக்காரங்கலாம் லஞ்சம் வாங்கினாங்க கும்பலே இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணால் அந்த கதை இருக்கும். நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ பாபா ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆனால் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்தியன் பேசிக்கலி இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் எக்ஸலன்ட். ஸோ நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. பாபா ஃபேன்ஸ் இந்தியன் 2க்காக வெயிட் பண்ணுறேன். என்ன ரிலீஸ் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அப்புறமா அந்த பிஜிஎம் அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்தியன் 2 ட்ரெய்லர் இஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் எக்ஸலன்ட். ஸோ கதை படி பார்த்தீங்கன்னா பணக்கார வில்லியன்ஸுக்கும் இந்தியன் தாத்தாவுக்கும் சண்டை தான் வருது. ஸோ சண்டை எப்படி விரோதமாக வருது, எப்படி எதிராங்க, எப்படி தெரிய வருது, யார் மூலமாக தெரிய வருது, அதை பேஸ் பண்ணால் கதை வருது. எப்படி இந்தியன் தாத்தாவை நாடு எப்படி காப்பாற்றாங்க, இந்த பணக்கார கும்பல்லேருந்து எப்படி மக்களை காப்பாற்றாங்க, அதான் கதை நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்பாங்க. ஆனால் அது கண்டினியூஷன் இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து இந்தியன் 3 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் படம் லென்த்தியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பேஸ் பண்ணி பார்த்தா இந்தியன் 3 ரிலீஸ் ஆகப்படும். ஸோ இந்தியன் 3 வந்து ஜான் 2025 ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட கண்டினியூஷனாக இந்தியன் 3 இருக்கும். ஸோ இதில் எஸ்ஏ சார் ஆக்டிங்காக பார்க்கணும். ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த மூவிஸில் சூப்பராக இருந்தது. ஸோ ஐ திங்க் அவரும் இந்த இந்தியன் 2 இருப்பார், இந்தியன் 3 இருப்பார். சஸ்பென்ஸான இதுவாக இருக்கும். ஸோ பாபா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் 2 மூவி ஜூலை 12 தான் நீங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அடுத்த வாரம் ஜூலை 12 படம் ரிலீஸு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பிராணேஷ் விலாக் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் 2 ட்ரெய்லர் ஃபென்டாஸ்டிக் எக்ஸலன்ட் அவசியம். ரொம்ப பிடிச்சது கமல் சார். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, அவரோட மேக்கப், அவரோட ட்ரெஸ் கோட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 பிளாக் பாஸ்டர் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாங்ஸு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அந்த தாத்தாவோட சாங் நல்லாயிருக்கு, பாடா சாங் நல்லாயிருக்கு. தென் வந்து கம்மான் இந்தியா அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் 1 கமல் சார் டியூல் டபுள் ஆக்ஷன் பண்ணார், அப்பா பிள்ளை. இதில் என்ன ரோல் பண்ண போகிறது இல்லைன்னா கையில் ஒரு ரோல்லாம் காமிச்சார். இந்த எப்படி தெரியல. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் 2 ஜூலை 12 எல்லாம் பாருங்கள். இந்தியன் 2 பார்த்து ட்ரெய்லருக்கான ரிவ்யூ வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ்.